what's up guys, welcome to STUFFZ. நான் உங்க நவீன். So first of all ரொம்ப sorry guys, வீடியோ மேக் பண்ணி ஒரு 2 வீக்ஸ்க்கு மேல ஆச்சு. So இதுக்கான ரீசன் என்ன அப்படினு பார்த்தோம்னா சேனல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாச்சும் சின்னதா டிஃபரன்ஸ் கொண்டு வரணும் அப்படி நினைச்சிட்டே இருந்தேன். அப்படியே ஒரு 40 வீடியோ தாண்டி போயிடுச்சு. எந்த டிஃபரன்ஸும் கொண்டு வந்த மாதிரி தெரியல. ஆனா சப்ஸ்கிரைபர்ஸோட இன்க்ரீஸ் ஆச்சு, மானிடைசேஷன் எனேபிள் ஆச்சு. பட் நான் வந்து வீடியோல எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் கொண்டு வராத மாதிரி இருந்துச்சு. So லைட்டிங் வைஸா இருக்கட்டும், அப்புறம் நீங்களே நம்ம பேர் சொல்லிருந்தீங்க bro இந்த வீடியோ ரொம்பவே ஜூம்ல இருக்கு, கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்னு பேசுங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து வீடியோவோட பேக்ரவுண்ட்ல வந்து நாய்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படினு சொல்லிருந்தீங்க. சோ இதெல்லாம் வந்து எனக்கும் தெரிஞ்ச சில மிஸ்டேக்ஸ் தான். சோ இத நான் வந்து சரி பண்ணனும்னு நினைச்சிட்டே தான் இருந்தேன். ஆனா வந்து சரி பண்ண முடியாமலே இருந்துச்சு கொஞ்ச நாள் வந்து. சோ நான் என்ன முடிவு பண்ணிருந்தேன் அப்படினா ஒரு 1 வீக் வந்து டைம் எடுத்துக்குவோம், இதை எப்படியாச்சும் வந்து சரி பண்ணலாம் அப்படினு நினைச்சிருந்தேன். அதே மாதிரி சரி பண்ணிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிட்டேன் அப்படினு நினைக்கிறேன். ஆனா வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆயிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். புதுசாக எப்படி எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து நான் வந்து இந்த டைமில் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நிறைய கண்டென்ட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து கண்டினியூஸாக வரப்போகுது. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டும் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வெல்கம் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ப்ராப்பராக ட்ரிம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம் ஏன் ப்ராப்பராக ட்ரிம் பண்ணணும், எதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு. ட்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ட்ரிம் பண்ணுறதுக்கு அப்புறமும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் வந்து ஃபோட்டோ சாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஎட் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பராக எப்படி ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ என்னோட காலேஜ் டைமில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இதுவும். ட்ரிம் பண்ணுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ஒரு ட்ரிம்மர் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், ஒரு ட்ரிம்மர் எப்போ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல மணி ஸ்பெண்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியான ட்ரிம்மர் வாங்குங்க. இதே மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறீங்க, நானும் பண்ணேன் என்னோட காலேஜ் டைமில். நல்ல ஒரு பிராண்டடான ட்ரிம்மர் வந்து நம்ம கண்ணில் படும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மணி கொஞ்சம் கம்மியாக வந்து மணி ஏன் வேஸ்ட் பண்ணணும், மணியை வந்து கொஞ்சம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சீப்பான ட்ரிம்மர் வாங்குவோம். ஒன்று அது 3 மாதத்துக்கு மேலே பேட்டரி பேக்கப் இருக்காது. பாதி சைடு எடுத்துகிட்டு இருக்கும்போது எந்த பக்கம் ட்ரிம் பண்ணுறதுக்கு சார்ஜ் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா 3 மாதத்துக்கு மேலே அது ஒர்க்காகவே ஆகாது. ஸோ ட்ரிம்மரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்டு. வாங்கும் போதே ஒரு நல்ல ட்ரிம்மர் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ ரெண்டாவது திங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஷேவர் தான். ஸோ யூஸ் அண்ட் த்ரோ ஷேவர் தான். ஒரு 4 to 5 டைம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஷேப் பண்ணலாம். இது எதுக்குன்னா ட்ரிம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எட்ஜஸ்லாம் வந்து ஷேப்பாகவே இருக்காது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து எட்ஜஸை வந்து ஷேப் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும், நம்ம ட்ரிம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது துண்டாக தெரியும். ஸோ அதுக்கு தான் இதை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது தவிர இன்னொரு சீக்ரெட்டான ஒரு திங்க் இருக்குது. அதை வந்து நான் அந்த வீடியோட லாஸ்ட் தான் வந்து யூஸ் பண்ணி காட்டுவேன். அது எதுக்கு அப்படின்னா பியர்டை வந்து ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் பேட்சியாக நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா பியர்டு வந்து அடர்த்தியாக ஒன்று போல் இருக்காது, குழியாக இருக்கும். சில இடத்துல ஸ்கின் அப்படியே துண்டாக தெரியும், சில இடத்துல மட்டும்தான் பியர்டு இருக்கும். அதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை எப்படி மறைக்கிறது, பியர்டு மாதிரி அதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் டிப்பை வந்து நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோட லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதில் வந்து நான் எப்படி அப்படிங்கிறத செஞ்சு காட்டுறேன். நிறுத்து அந்த சைஸ் கிளிப்பாக யூஸ் பண்ண போகிற. இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ. எப்போவுமே ட்ரிம் பண்ண போகிற அப்படின்னா நீ சூஸ் பண்ணி வச்சுருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸ் கிளிப்பாக யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணு. ஏன் அப்படின்னா ட்ரிம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐயோ ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீ திங்க் பண்ணிடக்கூடாது. எப்போவுமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கிளிப்பாக வச்சு ட்ரிம் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் உனக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கம்மியான சைஸில் உள்ள கிளிப்பை சூஸ் பண்ணி இந்த மிஸ்டேக்கை இனிமேல் பண்ணாத.
guys, வீடியோட லாஸ்ட் ஒரு சீக்ரெட்டான திங்க் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத லாஸ்ட் சொல்றேன் அப்படினு சொல்லிருந்தேன். அதுக்கான டைம் வந்துருச்சு. அது என்ன அப்படினா விமன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மஸ்காரா தான். இது வந்து கண்டிப்பா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய தங்கச்சி இல்ல அக்கா யாராச்சும் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு சிஸ்டரே இல்லனா கூட கடையில ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க. சோ இத வச்சு எப்படி உங்களோட patchy beard ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இத வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் இத வந்து டெய்லி யூஸ் பண்ணலாமா அப்படினா உங்களுக்கு தேவை அப்படினா யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படினா ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ஏதோ ஒரு போட்டோ ஷூட்க்கு போறீங்க, அந்த டைம்ல வந்து இங்க வந்து beard வந்து patchy இருந்துச்சு அப்படினா அசிங்கமா இருக்கும் அப்படி நீங்க திங்க் பண்ணீங்கனா அந்த டைமிங்ல வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ டெய்லி யூஸ் பண்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்ல. ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படினா அது உடனே போயிடும். சோ இது வந்து இந்த மாதிரி முக்கியமான டைம்க்கு யூஸ் பண்ணீங்க அப்படினா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So guys, அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன் சப்போஸ் பிடிக்கலையா அது ஏன் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து என்னோட மிஸ்டேக்ஸ் வந்து நான் கரெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் தோதுவா இருக்கும். சோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சீக்கிரமே உங்களை வந்து பார்க்க வரேன். அந்த வீடியோ மேபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கலாம். சோ இப்பவே சொல்லிடுறேன், அது வந்து ஃபேஸ் வாஷ் ரிலேட்டடான ஒரு வீடியோ. நான் யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் ரொம்பவே வந்து சர்ப்ரைஸான ஒரு ப்ராடக்ட். அதை பத்தி தான் நெக்ஸ்ட் வீடியோ. சோ மேபி 1 or 2 daysல வந்துரும். மிஸ் பண்ணாம அந்த வீடியோ பாருங்க. அது வரைக்கும் bye.